பேசப்பட்ட மக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமங்கள் தோத்திரங்களையும் நாளுக்குரிய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தில் கூட மக்களுடைய பெருநாள் கிருபையினால் இந்த பரிசுத்த வார ஆராதனைக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். முதல் நாளைக்கு இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு நம் இல்லங்களுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கின்றார். இந்த நாளில் கூட சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தையானது மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. மத்திய 15 7ஆம் வசனம். ஜெபித்து தியானத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எனக்கு இது வேற சத்தம் கேட்கிற மாதிரி. இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது அதுல என்ன அர்த்தம்னா, இந்த ஜனங்கள் நாவினால் வாயினால் என்னை அறிக்கை செய்கிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு எப்படி இருக்கலாம், தூரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுவாக ஆய்வு சொல்லும்போது இந்த நாட்களில் கூடுமானவரை இயேசுவின் பாடுகள் இப்படிப்பட்ட காரியங்களை, ஏன் நமக்கு இது சீசன் தபசு காலங்கள் என்பதனால் நம்முடைய பாடல்களானாலும் சரி, நம்முடைய தியானங்களானாலும் சரி, இயேசுவின் பாடல்களை குறித்து இருப்பது நல்லது என்று நமக்கு ஒரு அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறார். அந்த நோக்கத்தோடு இந்த நாளில் என்ன செய்தி நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று அப்படி தியானிக்கின்ற பொழுது, ஆக்சுவலா நான் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அந்த இயேசுவின் பாடுகள், அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பாடுபட்டார் இல்லைங்களா, அந்த வியாகுலப்பட்டாரு, அதுல இருந்து தான் தொடங்கி இந்த பேதுருவின் காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்படி தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில தான் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை நினைவிலே ஒதுக்க செய்கிறார். எப்படின்னா, இந்த ஜனங்கள் ஏன்னா அந்த அந்த நம்ம முதலாம் வசனத்தை படிச்சோம்னா தியானிப்பது பரிசேயர் வேத பாரகர் ஆகிய மக்கள் இயேசுவிடத்துல அதை சம்பாஷிக்கிறாங்க. அப்ப சம்பாஷிக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, இந்த ஜனங்கள் வார்த்தையினால வாயினால என்னை அறிக்கை செய்கிறாங்க, அவங்க இருதயமோ அவங்க பேசுறதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க இருதயம் எனக்கு தூரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுது. ஏன்னா இந்த பேதுருவை பற்றி நான் கொஞ்சம் தியானிக்கிறேன், பேதுருவை பற்றி ஷேர் பண்ணலாம், பேதுருடைய அந்த நற்பண்புகள் அப்படிலாம் யோசிக்கின்ற பொழுது அதை தியானிக்கின்ற பொழுது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான இந்த வார்த்தை சொல்லுது இல்லையா, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, நாவினால் வாயினால் என்ன அறிக்கை செய்யறாங்க, அவங்க இருதயமோ தூரமா இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனா பேதுருடைய காரியங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இப்படி மாறுபட இந்த பக்கம் தோன்ற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு. என்னன்னா, பேதுரு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை கூட தெளிவா சொன்னாரு, அந்த 3 பேர் எப்பொழுதும் இயேசு கூடவே இருக்கிறவங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேர். இந்த 3 பேரிலுமே பேதுரு என்பவர் கொஞ்சம் முதிர்ந்தவர், வயதானவர். அதனால இயேசு கிட்ட எப்பவுமே ஒரு அக்கறையோடு அவரை பார்த்துக் கொள்வார். அவருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஏன்னா மதுரூப மலையில கூட பார்க்கும்போது நல்ல
மகிமையா சூப்பர், அந்த இடமே ஒரு பிளசண்டா இருக்கு, ஒரு சமாதானமா இருக்குது, நல்ல அந்த வாழ்றதுக்கு ஒரு அருமையான இடம் போல அப்படி தோணுது. அதனால பேதுரு போயிட்டு இயேசுசாமி கிட்ட சொல்றாரு, இயேசுவே இந்த இடம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல நம்ம இருந்துடலாம், இந்த இடத்துல உனக்கு ஒரு கூடாரம், மோசே கூடாரம், இனியாவுக்கு ஒரு 3 கூடாரம் போட்டு நம்ம இங்கே இருந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. இது இயேசு மேல பேதுருக்கு இருந்த ஒரு அக்கறை இல்லைங்களா? அதனால அப்ப இயேசு என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ கடவுளுக்குரிய சிந்தியாமல் உலகத்துக்குரிய மனுஷனுக்குரியதை சிந்திக்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பார்த்தோம்னா அந்த கெத்செமனே தோட்டத்துல ஏன்னா அந்த லாஸ்ட் சஃபர் அந்த இரவு உணவு முடிச்சுட்டு தான் ஏசாமி அவங்க சீஷர் போறாங்க. அப்ப சீஷர்ல ஒரு இடத்துல இருக்க வச்சிடுறாரு. இருக்க வச்சுட்டு 3 பேரை மாத்திரம் போய் தூரத்துல கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு அந்த 3 பேரையும் இன்னொரு இடத்துல நிக்க வச்சுட்டு கல்லீரின் தூரத்துல ஏசாமி போயிட்டு ஜெபம் பண்ண போறாரு இல்லைங்களா? போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது யாருக்கிட்ட தான் கேட்கிறாரு? பேதுருக்கிட்ட தான் கேட்கிறாரு. என்ன பேதுரு, கொஞ்சம் நேரம் சீமோனே விழித்துக்க கூடாதா அப்படின்னாக்கா, இயேசுக்கு பேதுரு மேல எப்பவுமே என்ன ஒரு நம்பிக்கைன்னா, எந்த சூழல் எப்படியாப்பட்ட இடம் இருந்தாலும் பேதுரு என்ன பண்ணிடுவாரு, எனக்கு கொஞ்சம் காப்பாத்திடுவா மனுஷிகமா. பேதுரு அவர் பெரிய கடவுள் இல்லையா, பிதாவின் குமாரன், அவரை காப்பாற்ற. ஆனா உலக பிரகாரமாக ஒரு மனுஷிகமாக பேதுரு எப்பவுமே அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் கேட்கிறாரு, என்ன பேதுரு 1 மணி நேரம் முடிச்சுட்டு கூடாதா? ஏன்னா ஏசாமிக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு நம்மளை காட்டி கொடுக்க போறாங்க, நம்ம பாடுபட போறோம், சிலுவையில் நம்மளை அறைய போறாங்கிறது எல்லாமே ஏசாமிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தெரிஞ்சதுனால தான் அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போய் வியாகுலப்படவும் வேதனைப்படவும் தொடங்கும் போது அந்த பேதுரு ஒருவேளை அந்த நேரத்துல கூட ஏதாவது சேவர்கள் வந்து தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருவேளை இயேசுடைய அந்த எண்ணமா இருந்தது எனக்கு தோணுது. அப்பதான் பேதுரு கிட்ட கேட்கிறாரு, என்ன பேதுரு 1 மணி நேரம் விழித்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு கிட்ட தான் கேட்கிறாரு. இந்த சம்பாஷணம் முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் 3ஆவது முறை ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வர்றாரு. வரும்போது அந்த 3 பேர்ட்ட என்ன சொல்றாரு, கிளம்புங்கப்பா போகலாம், நீ ஜெபம் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா என்னை காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான், இனி என்னை காட்டி கொடுக்க போறான், நான் எங்க போக போறேன், அந்த ஆசரிப்பு அவங்க ராஜா கிட்ட கொண்டு நிறுத்த போறாங்க, என்னை தண்டிக்க போறாங்க, இப்படிலாம் ஏசாமி சொல்லிதான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது யார் வந்துடுறா, யூதாசும் அந்த போர்சேவர்லாம் வந்து அப்படி இயேசுவை சூழ்ந்துடுறாங்க. இங்க யாரு இயேசு அப்படின்னா ஏசாமி என்ன சொல்றாரு, நான் தான், என்னை கைது செய்யுங்க அப்படின்னு அந்த போர்சேவர்கள் வந்து கைது செய்யறாங்க. பேதுரு என்ன பண்ணாருங்க, இப்ப பேதுரு என்ன பண்ணாருங்க, சேவர்கள் இயேசுவை பிடிச்சிட்டாங்க. இப்ப பேதுரு ஒண்ணு செஞ்சாருங்க, மல்கூஸ் என்ற ஒரு சேவனுடைய காதை, ஏன்னா இயேசு மேல கை போட்டாலே இவரால் பொறுத்துக்க முடியாது பேதுருவாரு இல்லையா, அப்படி ஒரு பதற்றம். ஏன்னா இயேசு மேலே நீ கை போடுறியா, அவர் எவ்வளவு பெரிய உன்னதமான கர்த்தர், ஏன்னா ஜனங்கள் என்னை குறித்து யார் என்ன சொல்றாங்க அப்படின்லாம் கேட்கும்போது கடைசியா சீமோனே நீ என்ன சொல்ற அப்படின்னும் போது, நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னும் போது அந்த சீமோனுக்கு வெளிப்பட்டது யாராலைங்க, இது உனக்கு தெரியாது, மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, உனக்கு வெளிப்படுத்தினது யாரு, இதான் உனக்கு வெளிப்படுத்தினாரு. அப்ப சில காரியங்கள் பேதுருவுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துகிட்டே இருந்துச்சுன்றது ஏசாமிக்கும் தெரியும். அப்ப ஏசாமிக்கு தெரிஞ்சிருந்த கூட அந்த பேதுரு, அந்த சீமோனானவர் என்னை எப்பொழுதும் காப்பாற்றிருப்பாரு, அந்த ப்ரொடெக்ஷன் ஏசாமியில ஒரு துன்பு கூட பற்றக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த ஒரு இப்ப நம்ம கூட ஐயருங்க மேல ஒரு அன்பு இருக்கு இல்லையா, இல்லைங்களா? ஐயர் போறாருனாக்கா இப்போ சீனியர் பாஸ்டர்லாம் நம்ம அப்படி பழகணும், அப்படி ஐயர் அந்த பேக் கூட நம்ம தூக்க விட மாட்டோம் இல்லையா, அந்த அன்பு போதகர்கள் மேல நம்ம வச்சிருந்த அந்த அன்பு. அதே போலதான் பேதுரு கூட சீமோனு கூட இயேசுவின் மேல அப்படி ஒரு அன்பு. இயேசுக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது, ஏன்னா எல்லா அற்புதத்தையும் பார்க்கிறார், எல்லா விஷயங்களையும் பார்க்கிறார், அவர் செய்யற எல்லா காரியமும். பேதுருக்கு என்ன புரியுது, இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் அப்படின்றதுனால இவர் மேல எந்த துரும்பு கூட பற்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு கண்ணோக்கமா இருப்பார். இப்போ வந்து ஒரு போர்ச்சேவன் அவர் மேல கை போட்ட உடனே அவர் மேல என்ன பிடிக்கலாம் இல்லையா, பிடிச்ச உடனே அவர் பேதுரு வர தாங்க முடியும், டக்குன்னு நான் தான் வச்சிருந்த அந்த கத்தி எடுத்து அந்த கார்ல ஒரே வெட்டு. அப்படி இயேசுவின் மேல ஒரு அன்பு. இந்த சூழல்ல இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது அப்போ இயேசு என்ன பண்றாங்க, விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு நம்ம அந்த இந்த படமெல்லாம் பார்த்துருக்கோமா, கருணாமூர்த்தி படம் பார்த்துருக்கீங்களா? கருணாமூர்த்தி
அது அதே மாதிரி பேஷன் இந்த மாதிரி படத்துல நம்ம பார்த்துருப்போம். அதான் இயேசுவை கூட்டிட்டு அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க விசாரிக்கிறத. இப்போ பேதுரு என்ன பண்ணுவாருங்க? பேதுரு ஓடிடுவாரா? மற்ற ஸ்டேஷன்ல விட்டு ஓடிடுவாரா? இல்ல, இயேசுவையே பார்த்தா அவர் கண்ணில் படுற மாதிரியே போய் நடந்துட்டு இருப்பாரு. அப்படி அவரை அரண்மனைக்கு கூட்டு போறாங்கன்னாக்கா ஒரு அவ்வளவு தூரத்துல ஏசாமி போறாருன்னா இங்கிருந்து ஏசாமிக்கு என்ன நடக்குது அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு இல்லைங்களா? பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அப்படி அந்த படத்துல பார்க்கும்போது அந்த குளிர் காஞ்சி நிற்பாங்க. குளிர் காஞ்சி நிற்கும்போது அப்ப இயேசுவை பார்க்குற மாதிரியே இவரும் போய் அந்த குளிர் காய இடத்துல உட்கார்ந்து அப்பதான் அந்த என்ன பண்றாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல போயிட்டே இருப்பாரு. ஒரு லேடி தண்ணி தூக்கிட்டு வரும். தண்ணி தூக்கிட்டு வரும்போது அந்த லேடி கூட கேட்கும், நீ கூட அந்த ஏசாமி என்ற ஒரு மனுஷன் கூட இருந்தவர் தானே அப்படின்னு கேட்கும். அப்ப இவர் என்ன சொல்லுவாரு? நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பைபிள் என்ன சொல்லுது? அப்ப என்னன்னா பேதுருக்கு இயேசுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. தெரியும் இல்ல அத ஏசாமி எங்க கூப்பிட்டு போறாங்க, என்ன பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு அந்த என்ன சொல்றது கியூரியாசிட்டி அவருக்கு. அப்படி இயேசுவின் கண்டு பட்டுக்கிட்டே இருக்கணும், இயேசுக்கு இது அப்படி ஒரு இருக்கும். இந்த சூழல்ல தான் வேதம் என்ன சொல்றது, அந்த 3 முறை மறுதளிப்பார் இல்லையா? வெறும் மறுதளிச்சாருங்களா ஏசாமி? இது பேதுரு ஏசாமியை வெறும் மறுதளிச்சாரா? வேதம் சொல்லுது அவரை நிந்திக்கவும் சபிக்கவும் தொடங்கினார். பேதுரு இவ்வளவு இயேசுமாய் மேல அன்பா அக்கறையா இருந்த பேதுரு அந்த கடைசி நேரத்துல இயேசுவுக்கு பெரிய பாடு ஏற்பட போது அந்த சூழல் வந்துருச்சு. வந்துட்ட நேரத்துல பெரிய அதிகாரிகள் எல்லாம் யாரும் கேட்கல, இவர்கிட்ட பெரிய அரசியல் தலைவர்கள் யாரும் கேட்கல, பெரிய பெரிய செலிபிரிட்டி யாரும் கேட்கல. கேட்கறது யாருங்க? குளிர் காஞ்சிட்டு இருக்கிற குளிர் காயவங்க. யார் காய்வாங்க? ஒரு தெருவில் இருக்கிற ஒரு ஏழ்மையான மக்கள் தான். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் குளிர் காஞ்சி இருக்குல்ல, நம்ம சின்ன நாட்டில் குளிர் காஞ்சி இருக்கு. இந்த தெருவில் அந்த ஓலை வெள்ளை எல்லாத்தையும் போட்டு அந்த குளிர் காலத்துல குளிர் காயும். அப்ப எல்லாம் பெரிய செல்வந்தர்கள் வந்து உட்காந்துப்பாங்களா? இல்ல, அவங்களுக்கெல்லாம் கம்பளி இருக்கும், சொட்டர் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த ஒண்ணுமில்லாத ஜனங்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் குளிர் காய்வாங்க. அப்ப அவங்க மத்தியில இவர் போயிட்டு பேதுரு என்ன பண்ணுவாரு? அந்த அரண்மனைக்கு பக்கத்துல அந்த இயேசுவை கண்ணோக்கி அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜனங்க கேட்பாங்க, நீ அந்த இயேசு இதனுடைய கூட்டாளி தானே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவர் என்ன சொல்லுவாரு? அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது அதுவும் அப்படி சொல்லிட்டா பரவாயில்ல, மறுதளிச்சுட்டு அவரை சபிக்கவும் நிந்திக்கவும் தொடங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எழுதி. அதே மாதிரி இன்னொரு இடத்துல போறாரு, அந்த லேடி ஒரு தண்ணி தூக்கின்னு வர ஒரு வேலைக்கார பொம்பளை. அந்த பொம்பளை கேட்கும், நீ இயேசு கூட ஒன்று நான் பார்த்துருக்கிறேனே? இல்லை. அப்ப இந்த 3 முறை மறுதளிக்கும் போது, ஏன்னா இயேசுவின் கண்களை இவர் பட்டுட்டே இருக்கிறாரா, இயேசுவை இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா, அவர் எங்க போனாலும் அவர் பார்வையில படுற மாதிரியே பேதுரு இருக்கிறார். பேதுரு இருக்கும்போது இப்போ ஏசாமி பேதுரு என்ன பண்றாரு? 3 முறை மறுதளிக்கிறார் இயேசு. அப்ப இயேசு இதுக்கு முன்னே சொல்லி வச்சிருந்தாரு. இப்ப பேதுரு தான் ரொம்ப துணிச்சலா சொல்றாரு, கடவுளே யார் போனாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன், உண்மை விட்டு போகவே மாட்டேன். நான் எனக்கு மரணமே வந்தாலும் உண்மை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னும் போது இப்போ 3 முறை ஒரு மறுதளிக்கிறாரு. இயேசு சொன்ன மாதிரி சேவல் கூழ் வந்து அந்த படத்துல நம்ம பார்ப்போம். ஏசாமி அப்படி திரும்பி பார்ப்பேன் பேதுருவை. ஏசாமி திரும்பி, நான் சொன்னதை பத்தியா, என்ன 3 முறை மறுதளிச்சியா அப்படின்னு பேதுருக்கு அப்படி மனம் கசந்து அழுவார். ஏன்னா இயேசுவை அவர் நேசித்தார். ஒரு இயேசு அப்படி பார்த்த உடனே மனம் கசந்து அழுவார். நான் உண்மை இப்படி நேசித்தேன் கடவுளே, உண்மை நான் மறுதளிச்சிட்டேன்னு. இந்த அற்பமான மனிதர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் முன்னெல்லாம் கூட்டு போய் நிக்கல, அற்பமான மனிதர்களுக்கு முன்னாடி உண்மை நான் மறுதளிச்சிட்டேன் சுவாமின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன பண்ணுவாருங்க? அப்படியே மனம் கசந்து இயேசுவை பார்த்து அழுவார். அப்ப இயேசுக்கு இவர் மேல என்ன இருக்கும்? ஏன்னா 2 பேரும் நெருக்கமானவங்க. எங்க போனாலும் இயேசு கூட்டு போற 12 பேர் வந்தாலும் கூட அந்த 12 பேர்லயும் முக்கியமா யாரதான் கூட்டு போறாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. அப்ப நெருக்கமான அந்த அன்பு, அந்த உறவு இருதயத்தில் இருதயமாக என் இருதயத்தில் கலந்து விட்டோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேதுருக்கும் இயேசுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்துச்சு. அதனால தான் பேதுரு என்ன பண்றாரு? மனம் கசந்து, உண்மை போய் நான் மறுதளிச்சேன் சுவாமி, உங்களோட கூடவே நான் இருந்தேன், உங்களுடைய எல்லா அதிசயங்களையும் நான் பார்த்தனே. ஆனா இந்த அற்பமான மனுஷங்களுக்காக
நான் உண்மை மறுதலிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் போது தான் எனக்கு இந்த வார்த்தை வந்துச்சுங்க. மத்திய 15ஆம் அதிகாரத்தில் சொன்னேன் அந்த வார்த்தை. ஏன்னா பேதுரு நாவினால் என்ன பண்ணாருங்க, வாயினால் என்ன பண்ணாருங்க, மறுதளிச்சாரு, சபிச்சாரு, நிந்திச்சாரு. ஆனா இருதயம் எப்படி இருந்துச்சுங்க, ஏசாமி ஏசாமி எங்க போறாரு, அவருக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்ற அந்த இருதயத்துல அந்த இயேசுவின் அன்பு பேதுருவை விட்டு போகவே இல்லை. ஒரு மேல் மேல் பேச்சுக்காக என்ன பண்றாரு, அவரு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அந்த அற்பமான மனுஷங்களுக்காக ஒரு 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 சூழல், ஒரு சமுதாய சூழல், ஒரு அந்த இருக்கிற இடம் அரண்மனையில் இருக்கிறோம். ஏற்கனவே ஏசாமியே பிடிச்சிட்டாங்க, ஏசாமியே அடிக்க போறாங்க, ஏசாமியே கொல்ல போறாங்க. எனக்கு என்ன ஆகுமோ, பச்சை மரத்துக்கு அந்த பாடு, நல்ல மனுஷன் தானே, என்ன செய்வாங்கன்ற ஒரு பயம். அதனால தான் பேர் என்ன பண்றாரு, வாயினால அவரை நிந்திக்கவும் தூஷிக்கவும் தொடங்கினாரு, மறுதளிச்சாரு. ஆனா இருதயம் அந்த பழைய அன்பில இயேசுவோட இணைச்சிருக்கிறது. அந்த இயேசுவின் அன்பு அவர் இருதயத்தை விட்டு போவே இல்லை. இந்த வார்த்தை சொல்றது, அவர்கள் வாயினால் என்னை அறிக்கை செய்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூர. ஆனா பேதுருக்கு பார்த்தோம்னா வாயினால மறுதளிக்கிறாரு, ஆனா இருதயமோ இயேசுவின் அன்பு அவரை நிலைத்திருக்கிறது. அந்த இயேசுவின் அன்பு பேதுருக்கு இன்னும் அதிகமாகுது. அவர் மறுதளிக்க அவருடைய ஐயோ இயேசு மறுதளிச்சுன்னா அந்த தவிப்பு, அதனால தான் என்ன பண்றாருங்க, மனம் கசந்து அழுது, உண்மை போய் நான் மறுதளிச்சுட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, மரணமே எனக்கு சந்திச்சாலும் நானும் விட்டு விலக மாட்டேன் சுவாமி அப்படின்னு சொன்ன பேதுரு இப்போ அற்பமான மனுஷனுக்கு கேட்டதுனால நிந்திக்கவும், வாயினால நிந்திக்கிறார், வாயினால அவரை சபிக்கவும் செய்யறார். ஆனா இருதயம் இயேசுவை விட்டு போவே இல்லை, அந்த இயேசுவையே தேடுது. இருதயம் அந்த இயேசு என்ன ஆயிடுவாரோ, இயேசுக்கு என்ன பண்ணிடுவாங்களோ, இயேசுவை எங்க கொண்டு போவாங்களோ அப்படின்ற அந்த பதபதைப்பு அந்த இவருக்கும் அந்த வியாபகம். ஏன்னா இயேசாமி ஒரு உச்ச நண்பர்ன்றதை விட ரபின் தான் கூப்பிட்டார் இல்லைங்களா, போதகரே அப்படிதான் கூப்பிட்டார். தன்னுடைய உயர்ந்த ஒரு தலைவனாக இயேசுவை பேதுரு மதித்தார் இல்லைங்களா. நம்ம கூட இந்த சமுதாய வாழ்க்கையில், நம்ம குடும்ப வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழல்கள் அநேக நேரம், ஒருவேளை நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற உணர்வு இருந்தாலும் கூட அதுல கொஞ்சம் ஸ்கிப் ஆகிற, அதுல கொஞ்சம் வழுக்கி போற நேரங்கள், தருணங்கள் நமக்கு ஏற்படுது. ஒருவேளை அந்த சூழல் இருந்தாலும் கூட நாம் என்ன பண்ணணும், இயேசுவை பார்த்து இயேசுப்பா, பேதுரு மனம் கசந்து அழுதார் பாருங்க. அந்த மனம் கசந்து அழுந்தது போல நம்ம கூட நம்முடைய நிலைகளை சொல்லி, நம்முடைய தருணங்களை சொல்லி, நம்முடைய சூழல்களை சொல்லி இயேசு கிட்ட சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்றாருங்க, அந்த பேதுருக்கு இப்படி ஒரு அன்பு இருந்துச்சு இயேசாமி மேல. அப்ப இயேசுக்கு பேதுரு மேல எப்படி இருந்த அன்பையும் பார்க்கலாமா? ஒரு 2-3 காரியங்கள், அநேக காரியங்கள் பேதுருவும் இயேசுவும் அந்த காரியங்களை சொல்லலாம். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் பேதுரு இயேசுவின் மேல வைத்த அன்பினால பேதுரு இயேசுவின் இடத்திலிருந்து என்னத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்ற ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31-32 வசனம் வாசிங்க, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாம். லூக்கா 22:31-32. சுலவினால் வேண்டிக் கொண்டேன் போதும். அப்போ இப்படிப்பட்ட பேதுருவின் அன்பு இயேசுவை என்ன செய்யுதுங்க, தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக, வேதத்துல நம்ம பார்த்துக்கலாம், தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக, ஏன்னா உலகத்திற்காக அவர் இன்னமும் நமக்காக இதான வரவு வருஷத்துல இருந்து வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறாரு. தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக இயேசு ஜெபித்தது உண்டா? யாரோ ஒருத்தனுக்காக, சீமோனுக்காக தான். ஏன்னா பேதுருடைய விசுவாசம் இயேசு மேல வைத்திருந்த அந்த அன்பு சாத்தானுக்கு புரிஞ்சிடுச்சு. எப்படின்னா யோபுடைய சரித்திரத்தில் படிச்சிருக்கிறோம் இல்லையா, யோபு எப்படி நீதிமானா இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான், அவனுக்கு என்ன எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, உன்னை கும்பிடாம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பேதுரு இயேசுவின் மேல வைத்த அன்பு சாத்தானுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்ப சாத்தான் போயிட்டு யாருக்கு உத்தரவு கேட்கிறான், கடவுள்கிட்டே உத்தரவு கேட்கிறானா, இந்த பேதுரு மேல இவ்வளவு அன்பா இருக்கிறாரு, அந்த பேதுருவை என்ன பண்ணணும், இந்த
முறம் படிக்கணும் இல்லையா? சுடுவனா வேற ஒன்றும் இல்லை, முறம் தான். முறம் படிக்கணும்ல. இப்படி இப்படி போட்டு எங்கள் ஊர்லெல்லாம் ஆயாங்கெல்லாம் இப்படி ஆடி அடி பிடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த கோதுமை அப்படியே அந்த இது என்னது நெல், அந்த நெல்லை போட்டு அப்படி அடிச்சு இது பண்ணாங்க, கரெக்டாக நெல் வரும், கல் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி போட்டு புடைப்பாங்க, இந்த சுடவினால் சுடைப்பது போல. இப்போ பேதுருவை அந்த மாதிரி பாடுபடுத்த யாரு உத்தரவு வாங்கிக்கிறான்? சாத்தான் உத்தரவு வாங்கிக்கிறான். ஏன்னா இந்த பேதுரு இந்த இயேசுக்காக அப்படி நிற்கிறான். ஏன்னா ஏசாமி பேதுருக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. சீமோன் தான் அவர் பேருங்க, சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு அவருக்கு ஏசாமி இன்னொரு பேர் கொடுத்தாரு, நீ கேபா எனப்படுவாய். கேபான்னா கல்லு, கற்பாறை. பேதுரு எப்படி இருந்தாரா? கற்பாறை மாதிரி ஸ்ட்ராங். அப்ப அதனாலதான் அந்த சாத்தான் பையன் என்ன பண்றா, சரிங்க இவ்வளவு நீங்க அப்படி அவரை கூடவே வச்சிருக்கிறீங்க என்ன. ஏன்னா ஏசாமி தனிமேல் நடந்து வர்றாரு, அதே மாதிரி தனிமேல் நடந்த ஒரே ஒரு மனுஷன் இருந்தாங்க, பேதுரு தான். ஆண்டு போன மூழ்கி போனதெல்லாம் இருக்குது, ஆனா நடந்தால இயேசுவின் மேல வச்ச அன்பு அந்த உறுதியினால விசுவாசம் நடந்தால தண்ணியில இல்லையா? இதெல்லாம் பார்த்தா சாத்தான் என்ன பண்றான், நீர் அவரை அதிகமா ஆசீர்வச்சிருக்கிறீரு, அவரை நேசிக்கிறீரு, நான் கொஞ்சம் அவனை சுழட்டி பார்க்கிறேன், அவனை கொஞ்சம் புடைச்சி பார்க்கிறேன் அப்படின்னு கடவுள்கிட்டே போய் பர்மிஷன் கேட்கிறான். இயேசு என்ன சொல்றாரு, சீமோனே சாத்தான் உன்னை கொடுத்து இப்படி பர்மிஷன் கேட்டுக்கிட்டான், நான் என்ன பண்ணேன், விசுவாசம் குஞ்சு போகாதபடி கடவுளத்துல உனக்காய் நான் வேண்டிக்கிட்டேன். இதுதான் இயேசுடைய அன்பு. அடுத்தது பாருங்க, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15-17 படிங்க. 15-16 17. யோவான் 21:15-17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசு பேதுரு கிட்ட கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? பேதுரு அவரை நேசிக்கலையா? அவரை நேசிச்சாரு. நான் சொன்னது போல அப்படியே ஏசாமிய ஒரு பக்க பலமா அவர் பாதுகாத்துக்கிட்டாரு. ஆனா இயேசுவை பாதுகாக்கிறது இயேசுக்கு பெரிய விஷயமே, அவருக்கு அது அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு முறை சொன்னாரு, நீ உன் பட்டயத்தை உடையில கூட நான் பிதா கிட்ட கேட்டா எத்தனையோ லேகியோன்களை அனுப்புவாரு. அதனால அதுக்கு அப்போ இயேசுவுக்கு இந்த மனிதர் கொடுக்கிற, இந்த பேதர் கொடுக்கிற அந்த பாதுகாப்போ அது வேணாம். இயேசுவுக்கு முக்கியம் அவருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுதான் யாருடைய சித்தமே. பிதாவின் சித்தத்தை அப்படியே நிறைவேற்றுவதுதான் இயேசுடைய போஜனமே. பிதா சொன்ன மாதிரி ஒன்று செஞ்சு முடிச்சிட்டாருனாக்கா இயேசு பாப்பாடி நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா பிதா சந்தோஷப்பட்டார், பிதா நினைச்ச மாதிரியே நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பேதுரு கூட இயேசுவோட இருப்பதான் அவருக்கு அன்பும் ஆசையுமா இருந்துச்சு. ஆனா இயேசாமி இந்த நேரத்தில் கேட்கிறாரு, சீமோனே, பேதுருவே, என்னை நேசிக்கிறியா அப்படின்னா ஒரு முறை கேட்டா என்னவா இருக்கும்? ஜாலியா இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு, ஒரு மகன் போயிட்டு அப்பா கிட்ட, அப்பா நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு ஒரு முறை கேட்டா, அப்பா மகளே அப்படின்னு. ரெண்டாவது முடியும், அப்ப உண்மையிலே என்ன நேசிக்கிறியா அப்படின்னா ரெண்டாவது முறை. மூணாவது முறை எப்படி கேட்டா என்ன ஆகும்? ஓ, மகன் ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு கேட்குறது, நமக்கு உறுத்தல் வரும்ல, அதே உறுத்தல் தான் இப்போ பேதுருக்கு புரிஞ்சிடுச்சு. ஏசாமி என்ன கேட்க வர்றாருன்றது பேதுருக்கு புரிஞ்சிடுச்சு. அப்ப ஏசாமி ஏதோ ஒரு நோக்கத்தோட தான்
3வது முறை என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழுகுறான். சுவாமி, நமக்கு எல்லாம் தெரியும் சுவாமி, என்னுடைய உள்ளந்திரைகளை நீர் அறிந்திருக்கிறீர், நான் உமக்கே எல்லாம் தெரியும் சுவாமின்னு சொல்லிட்டு தன்னை சரண்டர் பண்றான். அவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கும்போது ஏசாமி சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா. ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசாமி ஆடுகளை மேய்ப்பாயான்னு கொஸ்டின் கேட்கலீங்க. என் ஆடுகளை நீ மேய்க்கணும், மேய்ப்பாயாக, மேய்க்கணும், நீ தான் என் ஆடுகளை மேய்க்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை நான் கோட் பண்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 16:18. அப்போ நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னா அடுத்த இந்த வசனம் சொல்லுது, இந்த கல்லின் மேல என்ன பண்ணுவேன்? என் சபையை நான் கட்டுவேன். என் சபைனா என்னதுங்க? கிறிஸ்தவம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு இல்லைங்களா? அதுக்கு முன்னே ஏசாமி இருக்கிற வரைக்கும் சபைகள் உருவாச்சா? இல்ல. அந்த நாட்களில் பழைய ஏற்பாடின் பிரமாணங்களை அவர்கள் நிறைவேற்றி வந்தாங்க. இயேசு போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் பூமியில அந்த பெந்தேகோஸ்து நாளில் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் திருச்சபைகள் பெருகுது, திருச்சபைகள் வளருது. அப்போ வளர 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 அந்த நாட்களிலே யாரை வைத்துத்தான் திருச்சபைகள் வளர்ந்துச்சுனாக்கா பேதுருவை வச்சுதான். பேதுரு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஞானஸ்தானம். பேதுரு எங்க அவர் நடந்து போனா அவர் நிழல்பட்டு குணமாகிற அளவுக்கு, உயிர் தெழுகிற அளவுக்கு பேதுருடைய வல்லமை. ஏன்னா ஏசாமி அப்படிதான் ஆசீர்வச்சு பேதுருவை, நீ நாடுகளை மேய்ப்பையா இல்ல மேய்க்கணும், நீ தான் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கான்பிடண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு ஏசுவாமி. அதனால தான் அந்த வசனத்தில் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அப்படியே பேதுருவை ஆசீர்வதித்து அந்த கிறிஸ்தவ வரலாற்றுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த நாட்களில் கூட கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் சொன்னா யாரு சொல்றாங்க? கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய தலைவர்னா யாரு சொல்லுங்க? போப்பாண்டவர் இல்லைங்களா? கிறிஸ்தவத்துக்கு இப்ப ரோம் நகர்ல இருந்து வந்ததான் கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அந்த கிறிஸ்தவத்துக்கு ஒரு தலைவர்னா அவர் போப்பாண்டவர், இப்ப இருக்கிற போப்பாண்டவர் மாதிரி. அப்போ பேதுருவை பத்தி சொல்லும் போது இந்த போப்பு தான் முதல் இந்த பேதுருவை தான் முதல் போப் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ வரலாறு சொல்லுது. எனவே ஏன் இதை சொல்றேன்னாக்கா, ஒருவேளை அந்த இயேசுவின் பாடுகளின் நேரத்துல பேதுருடைய வாய் இயேசுவை மறுதலித்து, இயேசுவை நிந்தித்து, இயேசுவை தூஷித்தாலும் கூட அவருடைய இருதயம் இயேசுவை விட்டு பிரியவே இல்லை. அப்படி பேதுரு இயேசுவின் மேல அன்பு வைத்ததுனால நம்ம இந்த 3 காரியங்கள் பார்த்தோம் இல்லையா? பேதுருவுக்காக இயேசுவே பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்கிறார், அவங்க விசுவாச தயவு செய்து பெருக பண்ணுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எந்த கல் தான்? கேபா என்ற பேதுருவின் கல் மேல தான் கிறிஸ்தவம் கட்டப்படுகின்ற, கிறிஸ்தவம் வளர்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பேதுரு மூலமாக நான் கண்டுகொள்ள. எனவே நாம் கூட நம்மை உணர்ந்து நம்முடைய இப்படிப்பட்ட பேதுரு அந்த தருணங்கள் நமக்கு உண்டுங்க. இந்த ஒசு பகுதியில நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார்னா ஆபிரகாமை போல நம்ம அழைத்து வந்திருக்கிறார் இல்லைங்களா? ஆபிரகாமை கடவுள் அழைக்கும் போது எப்படி அழைச்சாருங்க? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜாதியையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. நம்ம ஒசூல் இருக்கிற நம்ம செயின்ட் பால் சர்ச்சில் ஒவ்வொரு ஆத்மாவையும் நம்மளா அங்க வந்துட முடியும். ஏன்னா நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் படிச்சவங்க, நம்மளோட படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஏசாமி கடவுள் நம்ம ஒரு திட்டத்தை வைத்து இந்த பரிசுத்த பவுல் லூத்தரன் திருச்சபையில நம்மை ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார். சோ அந்த இயேசுடைய அந்த சித்தம், அவருடைய பரிபூர்ண சித்தம் நம்மள நிறைவேறணும்னாக்கா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுங்க? பொருளை சூழ்நிலைகள், இந்த உலகத்தின் குடும்ப சூழ்நிலை, இப்படியெல்லாம் நமக்கு சில சறுக்கல்கள், சில காரியங்கள் ஏற்படலாம். என்றாலும் கூட அந்த நிலையிலும் கூட நாம் இயேசுவை பற்றி கொண்டு நீரே எங்கள் பலன், நீரே எங்களுக்கு அடைக்கலமானவர் சொல்லி நாம் நிலைத்திருந்தோம்.
கர்த்தர் பேதுருக்கு வைத்த அதே ஆசீர்வாதத்தை உங்கள் மேலும் நம்ம மேலும் வைத்திருக்கிறார். இந்த ஆத்மாவை பரிசுத்த பவுல் திருச்சபையிலே நான் நாட்டியிருக்கிறேன் அப்படிங்கிற நாட்டை நம்ம என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்மளே வேணும். அந்த கனி கொடுக்கிற அனுபவத்தை ஆவியானவர் நம்மளே இருப்பதனால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்ம இன்னுமாய் பலப்படுத்தி காத்துக்கொண்டு ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல வாய்ப்பு தந்த திருச்சபை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.